வணக்க மலேசியா ஏற்பாட்டில் 13வது ஆண்டாக மலர்ந்துள்ள இவ்வாண்டு மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி அதன் மாபெரும் இறுதி சுற்றை நெருங்கியுள்ளது. அடிப்படையில் தேர்வு சுற்றுக்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களின் காணொளிகளை அனுப்பியிருந்த நிலையில் அவர்களில் இருந்து 50 மாணவர்கள் காலிறுதி சுற்றில் பங்கேற்றிருந்தனர். இது வணக்க மலேசியா 13வது ஆண்டாக பெருமையுடன் வழங்கும் மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி 2025. அவர்களில் இருந்து நேற்று 20 பேர் பங்கேற்ற அரையிறுதி சுற்றில் கடும் போட்டிக்கு பிறகு 4 இறுதி சுற்றுக்கு முன்னேறி உள்ளனர். புத்தி கூர்மையுடன் கூடிய தமிழ் பள்ளி மாணவர்களின் நாவன்மையில் சோதிக்கும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்று முடிவுகளின்படி மாபெரும் இறுதி சுற்று ஜொஹோர், பேரா மற்றும் பஹாங் மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களிடையே இடம்பெற உள்ளது. ஜொஹோர் ரினி தமிழ் பள்ளி மாணவன் தஷ்வின் ஸ்ரீ கவியரசு, ஜொஹோர் மோண்டோஸ்டின் தமிழ் பள்ளியை சேர்ந்த ஸ்ரீ சுபகீர்த்தி சுந்தரேசன், பேரா மகிழம்பு தமிழ் பள்ளியின் புனிதமலர் ராஜசேகர், பஹாங் பண்டார் இந்திரா மக்கோத்தா தமிழ் பள்ளியின் பவதாரிணி மதுரிமுத்து ஆகியோரே அவர்களாவர். இவர்கள் அனைவருக்கும் வயது 12. கல்வி என்பது பணத்தை சரியாக நிர்வகிக்கும் திறனை குறிக்கின்றது. இன்று நாம் நமது பிள்ளைகளுக்கு அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்று கற்பிக்கின்றோமா? ஏட்டுச்சரக்காய் கல்விக்கு உதவாது என்பார்கள். அதுபோல வாழ்க்கைக்கு தேவையான நிதியியல் அறிவை பெறாமல் ஈட்டு கல்வியை மட்டும் பெறுவது முழுமையானதாகாது. எனவே மாணவர்களுக்கு நிதி கல்வியை தான் கட்டாய பாடமாக்க வேண்டும் என்பதே என்னுடைய உறுதியான நிலைப்பாடாகும். மரங்கள் சாயும், அப்புறம் அந்த மரங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிளைகளை நறுக்க வேண்டும். அப்ப இது தேவையில்லாத செலவுகள் தானே. அதனால கட்டாயம் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் நம்ம அதற்கான வேறு முயற்சிகளை எடுக்கலாம். ஏன் சாலையோரத்துல நடக்கும் வரை தொடும் வானம் அழகு, உங்கள் கேள்வி அதைவிட அழகையா? பசுமை நிலங்களில் நாம் மரங்களை நடுவது நல்லதுதான், ஆனால் அது போதாது. நாம் தினமும் பசுமை இடங்களுக்கு செல்ல முடியுமா? முடியாது. ஆனால் நாம் அனைவரும் தினமும் சாலையோரங்களில் பயணம் செய்கின்றோம். அங்கு மரங்கள் இருந்தால் வெயிலில் பயணிக்கும் மக்கள் நிழலை பெறுவர், காற்று சுத்தமாகும், சாலையின் வெப்பநிலை குறையும், மழை பெய்யும் வாய்ப்பும் அதிகரிக்கும். இது புவி வெப்பமயமாதலை, அதாவது ஆங்கிலத்தில் குளோபல் வார்மிங்கை தடுக்கவும் உதவுகின்றன. ஆதலால் பாதுகாப்பாக சாலையோர மறுநடுகை அவசியம் மற்றும் பயனுள்ளதாகும். நெடுஞ்சாலைகள்ல இரு மருங்கிலும் மரங்கள் நடுவதற்கான காரணம் காற்றினுடைய வேகத்தை தடுப்பது. அப்பதான் வண்டிகள் பாதுகாப்பாக போய் வர வேண்டும். அப்ப இந்த தேவைகள் இருக்கு இல்லையா, இது பாதுகாப்பையும் உறுதி செய்யும், குளிர்ச்சியையும் ஏற்படுத்தும். அதை கட்டாயமாக்குவதில் என்ன தவறு? கேள்விக்கு நன்றி ஐயா. பிள்ளைகள் கிள்ளிட்டு தொட்டியும் மாற்றும், நல்லா செழிப்பா இருந்த காடுகளையும் மேடுகளையும் அழித்து விட்டு சாலைகளை உருவாக்கி பின் மீண்டும் மரங்களை நட வேண்டும் என்கிறீர்கள். இது எவ்வகையான நியாயமாகும்? வாகனத்தின் உள்ளே பயணிக்கும் நாம் வெளியே சாலையின் ஓரத்தில் நடப்பட்டிருக்கும் மரங்களில் உயிர்வழி எதற்கலையா? நாம் சாலையில் நடந்து செல்லவில்லையே, குளிர்ச்சிக்காக நாம் சாலையை நடந்து செல்லவில்லை. வாகனத்தின் உள்ளே குளிரூட்டியில் தான் நாம் பயணம் செய்கிறோம். சற்று முன் என் எதிர்த்தரப்பினர் கூறிய கூற்று எனக்கு மிகவும் நகைச்சுவையாகத்தான் இருந்தது. காரணம், பள்ளிக்கூடம் என்றாலே மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்காகத்தான் இருக்கிறது தோழரே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூறினீர்கள் ஆசிரியரின் கைகள் கட்டப்பட்டு விட்டது, அதனால்தான் மாணவர்களின் கட்டொழுங்கை சரியாக கவனிக்க முடியவில்லை என்று. ஆம், அது உண்மை. ஆசிரியரின் கைகள் கட்டப்பட்டு விட்டது. அதற்கு உதாரணமாக பூலா பினாவில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு வழக்கையே நாம் எடுத்துக்கொள்ளலாமே. ஆசிரியர் மாணவரை திருத்துவதாக கூறி இப்ப மாணவரை அடித்து விட்டார் என்று நீதிமன்றத்தின் வாசப்படியை ஏறி இறங்கிதான் கொண்டிருக்கிறார். அவர்கள் நோக்கம் என்னமோ மாணவனை திருத்துவதுதான், ஆனால் சட்டத்தின் கீழ் அவர்கள் குற்றவாளியாகவே கருதப்படுகின்றனர். ஆக ஒரு மாணவனை திருத்துவதும் கண்டிப்பதற்கும் முழு அதிகாரத்தை பெற்றிருப்பது பெற்றோர்கள் தான் தோழரே. இதனிடையே புள்ளிகளின் அடிப்படையில் இறுதி சுற்றுக்கான வாய்ப்பை நழுவ விட்டாலும் தங்களின் சிறந்த வாதத்திறனை வெளிப்படுத்தி நடுவர்களை அசத்திய பேரா பாத்தாகிராபேட் தமிழ் பள்ளியை சேர்ந்த 11 வயது ஜெயஜொனாத்தன் மகேஷ், பேரா ஈஹூட் தமிழ் பள்ளியை சேர்ந்த 12 வயது சுபநாகஸ்ரீ நாகராஜன்,
ஜோஹர் கூலாய்புசார் தமிழ் பள்ளியை சேர்ந்த 10 வயது ராகவர்ஷினி குருநாதன், ஜோஹர் பாசிர்குடாங் தமிழ் பள்ளியை சேர்ந்த 10 வயது சுஜிஷா ஸ்ரீதரன் மற்றும் ஸ்லாங்கூர் பத்துமலை தமிழ் பள்ளியை சேர்ந்த 12 வயது குமரகிரிஷ் மணிகண்டன் ஆகிய 5 மாணவர்கள் நட்சத்திர பேச்சாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அரையிறுதி சுற்று எதிர்பார்த்ததை விட கடுமையாக இருந்ததாக போட்டி நடுவரான வழக்கறிஞரும் தமிழ் ஆர்வலருமான கனல் வீரன் தெரிவித்துள்ளார். மிக சரியாக தெளிவாக பலவற்றை மிக நுணுக்கமாக ஆய்ந்து எங்களால் முடிந்த மட்டில் சிறந்த நாள் வரை இறுதி சுற்றிற்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஆனாலும் உள்ளபடியே ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். காரணம், இந்த அரையிறுதி சுற்றில் 4க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மிக சிறந்த படைப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இருந்த போதிலும் 4 பேரை மட்டுமே இறுதி சுற்றிற்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாய சூழல். ஆக அந்த சிறந்த படைப்புகளில் மிக சிறந்த நனிசிறந்த படைப்பை வழங்கிய 4 மாணவர்களை இறுதி சுற்றிற்கு தேர்வு செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் இறுதி சுற்று என்பது மிக கடுமையாகவே இருக்கும். இந்த ஆண்டும் அதற்கு விதிவிலக்காக இருக்காது என்றே நினைக்கின்றேன். காரணம், நாங்கள் தேர்வு செய்த இந்த 4 மாணவர்களும் சிறந்த படைப்பை வழங்கக்கூடியவர்கள். அன்றைய நாள் அவர்கள் தங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற கருத்தை எப்படி மறுத்து தங்களுடைய கருத்தை நிறுவுகின்றார்கள், நடுவர் கேள்விக்கு எப்படி நல்லதொரு பதிலை வழங்குகின்றார்கள் என்ற கூறுகளை ஆய்வு செய்து வெற்றியாளரை நாம் தேர்வு செய்யவிருக்கின்றோம். அரையிறுதி சுற்றில் 20 போட்டியாளர்களின் பேச்சாற்றலும் மொழிவளமும் பிரமிக்க வைத்ததாக இணை நடுவரான முனைவர் ரஹீம் கமாலுடீன் கூறினார். இந்நிலையில் மாபெரும் இறுதி சுற்று அதன் பெயருக்கு ஏற்றால் போல் அதிரடியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவும் தனது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். நாங்கள் இந்த 4 நட்சத்திரங்களை மாணவர்களை நாங்கள் தேர்ந்து செய்திருக்கோம். இருந்த போதிலும் இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யாத மாணவர்கள் நீங்களும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் வெற்றியாளர்களே. இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் நம்மளுடைய இறுதி சுற்று நடக்க போகுது. கண்டிப்பாக இந்த இறுதி சுற்று அரை இறுதி சுற்றோட இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்க போகுது, ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. எங்களுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா மாணவர்களோட அந்த பேச்சு திறமையை பார்த்து நாங்களே ரொம்ப வியந்தோம். இந்த 12 வயதில் இப்படியெல்லாம் மாணவர்கள் அவங்களோட சிந்தனை முதிர்ச்சி, அவங்க பேசும் அந்த திறன், அந்த ஆளுமை, அந்த பர்சனாலிட்டி, இதெல்லாம் ரொம்ப நனிச்சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக இந்த 4 நட்சத்திரங்கள் அந்த இறுதி சுற்றில் களம் இறங்க போகிறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்களும் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வாண்டுக்கான மாபெரும் இறுதி சுற்று எதிர்வரும் டிசம்பர் மாதம் நேரடி நிகழ்ச்சியாக கோலாலம்பூரில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியின் போது மாபெரும் இறுதி சுற்றோடு அரையிறுதி சுற்று போட்டியாளர்களுக்கான பரிசீலிப்பு அங்கமும் இடம்பெறும். தமிழ் பள்ளி மாணவர்களின் மொழித்திறன், சிந்தனை ஆற்றல், பேச்சு திறமை ஆகியவற்றை வளர்க்கும் சமூக கடப்பாடோடு வணக்கம் மலேசியா தொடர்ந்து இப்போட்டியினை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.